الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. வார்த்தைகளில் சிறந்தது அல்லாஹ்வினுடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கங்களில் பித்அத்துகளை உண்டாக்குவது, ஒவ்வொரு பித்அத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை சிறப்புமிக்க இந்த ஜுமாவுடைய நாளில் அல்லாஹ்வினுடைய ஆலயத்தில் வந்தமர்ந்து கேட்டுக் கொண்டிருக்கின்ற உங்கள் அனைவர்களுடைய சிந்தனையிலும் இந்த நபிமொழியை நினைவுபடுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கின்றேன். இணை வைத்தல், பித்அத்துகள், அனாச்சாரங்கள், மூட பழக்க வழக்கங்கள், சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள், நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் பாதுகாத்து அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நம்முடைய வாழ்வை நாம் அமைத்து மரணிக்கும் பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் எழுப்பி சொர்க்கத்தில் நபிமார்களோடு அல்லாஹ் நம் அனைவர்களையும் ஒன்று சேர்ப்பானாக. அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, நபிமார்களின் வாழ்வினிலே என்கின்ற ஒரு தலைப்பின் கீழ் தொடர்ந்து இந்த ஜும்மா உரையை நாம் கேட்டுக் கொண்டிருக்கின்றோம். அதன் அடிப்படையில் முதற்கட்டமாக நம்முடைய தந்தையும் முதல் இறை தூதருமாகிய ஆதம் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் அறிந்துவிட்டோம். அதனைத் தொடர்ந்து அல்லாஹ் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் கூறிய இன்னும் ஒரு சில இறை தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கின்றோம். இறை தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்ப்பதற்கு முன்னால் அல்லாஹு தஆலா அவனால் அனுப்பப்பட்ட இறை தூதர்களுக்கு ஒவ்வொரு தூதர்களுக்கும் ஒவ்வொரு வகையான சிறப்பு அம்சங்களை அல்லாஹ் வழங்கியுள்ளான். அல்லாஹ் எந்த தூதர்களுக்கு எப்படிப்பட்ட சிறப்பு அம்சங்களை வழங்கியுள்ளானோ அந்த சிறப்பு அம்சங்களை அப்படியே நம்புவது நம் மீது தலையாய கடமை. அதில் குறிப்பாக இந்த உரையை தொடர்ந்து கேட்பதற்கு முன்னால் நமக்கு ஒரு அடிப்படையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்பித்துத் தருகிறான். நாமாக தூதர்களுக்கு மத்தியில் ஏற்றத்தாழ்வுகள் கற்பிக்கக்கூடாது. நாமாக தூதர்களுக்கு மத்தியில் வேறுபாடுகள் கற்பிக்கக்கூடாது. இந்த தூதர் சிறந்தவர், இந்த தூதர் சிறந்தவர் அல்ல, இந்த தூதருக்கு அந்தஸ்து கொஞ்சம் குறைவு, இந்த தூதருக்கு அந்தஸ்து கொஞ்சம் கூடுதல் என்று நாமாக வேறுபாடுகள் கற்பிக்கக்கூடாது. இறைவன்
எந்தெந்த தூதர்களுக்கு என்னென்ன சிறப்பு அம்சங்களை இருப்பதாக கூறுகிறானோ அதை அப்படியே நம்புவதுதான் நம்முடைய தலையாய கடமை என்பதை முதலில் நம்முடைய உள்ளத்தில் ஆழம் வைத்துக் கொள்ள வேண்டும். 2வது அத்தியாயத்தின் 285வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, ஆமனர் ரசூல் பிமா உன்சில இலைஹி மிர் ரப்பிஹி வல் முஃமினூன், இத்தூதர் தமது இறைவனிடமிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினார், நம்பிக்கை கொண்டோரும் இதை நம்பினார். குல்லுன் ஆமன பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி, அல்லாஹுவையும் அவனது வானவர்களையும் அவனது வேதங்களையும் அவனது தூதர்களையும் அனைவரையும் நம்பினார்கள். தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான், லா நுஃபர்ரிகு பைன அஹதிம் மிர் ருசுலிஹி, அவனது தூதர்களில் எவருக்கிடையும் பாரபட்சம் காட்ட மாட்டோம் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் தூதர்களுடைய இறை விசுவாசிகளுடைய பண்பாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனிலே நமக்கு கற்றுத் தருகிறான். ஆக தூதர்களுக்கு மத்தியில் வேற்றுமை பாராட்டுவது, தூதர்களுக்கு மத்தியில் அவர் சிறந்தவர் இவர் சிறந்தவர் என்று கூறுவது இறை விசுவாசிகளுக்கு உகந்த காரியம் அல்ல என்பதை முதலில் நம்முடைய சிந்தனையில் நாம் பதிவு செய்து கொள்ள வேண்டும். அடுத்ததாக அல்லாஹு தஆலா ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் அவரவர்கள் பேசுகிற மொழியில் அல்லாஹ் இறை தூதர்களை அனுப்பியுள்ளான். 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்கள் இந்த பூமிக்கு இறைவன் புறத்திலிருந்து அனுப்பப்பட்டுள்ளார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். அப்படி அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களுடைய வாழ்க்கை வரலாறும் திருக்குர்ஆனிலோ அல்லாஹ்வுடைய ரசூலுடைய பொன்மொழிகளிலோ விரிவாக விளக்கமாக சொல்லப்பட்டதா என்றால் இல்லை. எந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றிலே இருந்து மனித சமூகத்திற்கு படிப்பினை உண்டுமோ அந்த தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை மட்டுமே அல்லாஹ் தேர்வு செய்து திருக்குர்ஆனிலே சொல்லுகிறான். அந்த அடிப்படையில் 25 இறை தூதர்களுடைய விவரங்கள் திருக்குர்ஆனிலே உண்டு. கொஞ்சம் கூட்டல் குறைவோடு, வரலாற்று ரீதியான தகவல் கொஞ்சம் கூட்டல் குறைவோடு திருக்குர்ஆனிலே இடம்பெற்றிருக்கின்றது. 4வது அத்தியாயத்தின் 164வது வசனத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடும் பொழுது, வர்சுலன் கது கசஸ்னாஹும் அலைக்க மின் கபில், முஹம்மதே இதற்கு முன் சில தூதர்களின் வரலாற்றை உமக்கு நாம் கூறியுள்ளோம். வருசுலன் லம் நக்சுசுஹும் அலைக்க, சில தூதர்களுடைய வரலாற்றை உமக்கு நான் கூறவில்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இப்ப எல்லா இறைத்தூதருடைய வாழ்க்கை வரலாறும் திருக்குர்ஆனிலே கிடையாது. எந்த தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு இம்மை மறுமை வாழ்வுக்கு தேவையான படிப்பினைகள் உண்டுமோ அந்த வரலாற்றை மட்டுமே அல்லாஹ் திருக்குர்ஆனிலே கூறுவதாக நமக்கு அல்லாஹ் செய்தியாக சொல்கிறான். அந்த அடிப்படையில் நாம் இதற்கு முன்னால் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய வாழ்க்கை வரலாற்றை பார்த்துவிட்டோம். ஆதம் அவர்களுக்கு பிறகு அல்லாஹுவால் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்ட ஒரு இறை தூதர் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இறை தூதரை பற்றி நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல நீண்ட நெடிய வரலாறுகள் திருக்குர்ஆனிலே கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொன்மொழிகளிலும் கிடையாது. திருக்குர்ஆனில் 1, 2, 3 இடங்களை தவிர, நபிமொழிகளில் 1, 2 இடங்களில் தவிர இந்த தூதரை பற்றி வேறு எந்த குறிப்பையும் நம்மால் பார்க்க முடியவில்லை. இந்த தூதரை பற்றி இதற்கு முன்னால் அனுப்பப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு முன்னால் வழங்கப்பட்ட வேதங்களிலும் இந்த தூதரை பற்றியுள்ள குறிப்பு காண கிடைக்கின்றது. பைபிள் ஆதியாகமம் 5வது அத்தியாயத்தின் 24வது வசனத்தில் ஏனோச் என்று சொல்லப்படுகின்ற பெயரில் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய பற்றியுள்ள குறிப்பு காண கிடைக்கின்றது. 3342 புகாரியில் ஒரு செய்தியை நீங்கள் பார்க்கலாம். இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் யார் என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய தந்தையின் முப்பாட்டனார் என்றும் அவர்களுடைய பாட்டனார் என்றும் சொல்லப்படுகின்றது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் நூஹ் நபியினுடைய முப்பாட்டனார் என்கிற ஒரு செய்தி புகாரி 3342வது நபிமொழியினுடைய அடிக்குறிப்பிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் 21வது அத்தியாயத்தின் 85வது வசனத்தில் அல்லாஹ் இந்த இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சொல்கிறான்.
வ இஸ்மாயில வ இத்ரீஸ வதல் கிஃப்லி குல்லும் மினஸ் ஸாபிரீன். இஸ்மாயில், இத்ரீஸ், துல்கிபில் அனைவரும் பொறுமையாளர்கள் என்று அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது இந்த இறைத்தூதரை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 19வது அத்தியாயத்தின் 56வது வசனம், வதுகுர் ஃபில் கிதாபி இத்ரீஸ இன்னஹு கான சித்தீகன் நபிய்யா. இவ்வேதத்தில் இத்ரீஸையும் நினைவூட்டுவீராக, அவர் மிக்க உண்மையாளராகவும் நபியாகவும் இருந்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் இங்கேயும் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான். 19வது அத்தியாயத்தின் 57வது வசனத்தில் பொழுது வரஃபஅனாஹு மக்கானன் அலியா. இத்ரீஸ் அவர்களை அல்லாஹ் குறிப்பிடுகிறான், உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி கொண்டோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். உயர்ந்த இடத்திற்கு உயர்த்தி கொண்டோம் என்று சொல்வதின் மூலம் நிறைய கட்டுக்கதைகள் இந்த இறைத்தூதரை பற்றி உண்டு. அவர் இறக்கப்படவில்லை, வானலோகத்திற்கு உயர்த்தப்பட்டார் என்றும், அவர் வானலோகத்திலே வைத்து அவருடைய உயிர் கைப்பற்றப்பட்டது என்றும் நிறைய கட்டுக்கதைகள் பைபிள்களிலும் யூத சிந்தனைகளுடைய பல்வேறு வகையான அறிஞர்கள் தப்சீர்கள் என்கிற பெயரிலும் நிறைய கட்டுக்கதைகளை எழுதி வைத்துள்ளார்கள். அதற்கு எவ்வகையான ஆதாரமும் திருக்குர்ஆனிலோ நபிமொழிகளிலோ கிடையாது. இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை கண்டதாக புகாரி 349, 3207, 3887, முஸ்லிம் என்கிற நபிமொழி தொகுப்பில் 259, 263 போன்ற நபிமொழிகளில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிஅராஜுடைய பயணத்தின் பொழுது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கண்டதாக நமக்கு ஆதாரப்பூர்வமான செய்தியாக ஹதீஸ் கிதாபுகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வானலோகத்திற்கு மிஅராஜுடைய பயணத்தில் சென்றபோது இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கடந்து சென்றார்கள். அவர் அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு சலாம் கூறினார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்த அவர், சகோதரரும் நபியுமான உங்கள் உறவு நல்வரவாகட்டும் என்று வாழ்த்து சொன்னதாக ஒரு செய்தி ஹதீஸ் கிதாபுகளிலே பார்க்க முடிகின்றது. இதுதான் இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்துள்ள குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கின்றது. இது அல்லாத வேறு எந்த வகையான தகவலும் ஹதீஸ் கிதாபுகளிலோ திருக்குர்ஆனிலோ நம்மால் பார்க்க முடியவில்லை என்பதை உங்களுடைய உள்ளத்தில் நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அடுத்து நாம் பார்க்க போகிற தூதர் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் எப்பொழுது இந்த மனித சமூகத்திற்கு அனுப்பப்படுகிறார் என்கிற ஒரு குறிப்பு இப்னு ஹிப்பான் என்கிற நபிமொழி தொகுப்பில் நம்மால் பார்க்க முடிகின்றது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு பிறகு 10 தலைமுறை தாண்டி இவர் வருகிறார். 10 தலைமுறைக்கு பிறகு நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வருகிறார்கள். 10 தலைமுறை என்றால் ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கெல்லாம் 1000 வருடங்கள் 1000 வயதை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழங்கி அனுப்பினான். ஆரம்ப காலகட்டத்தில் எல்லாம் மக்களுக்கு ஆயுள் காலம் அதிகம். ஒரு நபருக்கு 1000 வயது என்ற அடிப்படையில் 10 தலைமுறை என்றால் நீண்ட நெடிய காலத்திற்கு பிறகு வருகிறார் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள். இந்த நூஹ் நபியை குறித்து வரலாற்று ஆசிரியர்கள், அறிஞர் பெருமக்கள், ஹதீஸ்களை மாமேதைகள் குறிப்பிடும் பொழுது இவர் 2வது மனித குலத்தின் தந்தை என்று சொல்லுகிறார்கள். நிறைய படிப்பினைக்குரிய தூதர். இந்த தூதரை குறித்து அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் 44 இடங்களில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குறிப்பிடுகிறான். நான் முன்னர் கூறியதைப் போல பைபிளிலும் இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை நோவா என்கிற பெயரில் காண கிடைக்கின்றது. பைபிள் ஆதியாகமம் 9வது அத்தியாயத்தின் 5 முதல் 25 வரை உள்ள வசனத்திலும் 8வது அத்தியாயத்தின் 4வது வசனத்திலும் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து காண கிடைக்கின்றது. பைபிளை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும், மனித கரங்களால் மாசுபடுத்தப்பட்ட வேதம். ஆகவே இறை தூதர்களை பற்றி கொஞ்சம் கூட மரியாதை இல்லாமல் அவமரியாதையோடு குறிப்பிடுகின்ற பல செய்திகள் முன்னர் அனுப்பப்பட்ட வேதங்களிலே உண்டு. மனித கரங்களால் மாசுபடுத்தப்பட்ட களங்கப்படுத்தப்பட்ட வேதங்களிலே காண கிடைக்கின்றது. அந்த அடிப்படையில் நூஹ் அவர்களை பற்றியுள்ள நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றியுள்ள குறிப்புகள் அந்த பைபிளிலே இடம்பெற்றிருக்கின்றது. அல்லாஹு தஆலா நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிற போது
11வது அத்தியாயத்தின் 49வது வசனம், தில்கமின் அன்பா அல் ஐபி நூஹீஹ இலைக்க, முஹம்மதே இவை மறைவான செய்தியாகும், இவற்றை நாம் உமக்கு அறிவிக்கின்றோம். மா குன்த தஅலமுஹா அன்த வலா கௌமுக மின் கபில், இதற்கு முன் நீரும் உமது சமுதாயத்திலும் இதை அறிந்திருக்கவில்லை. ஹாதா ஃபஸ்பிர் இன்னல் ஆக்கிபத்தலில் முத்தகீன், எனவே பொறுமையை கடைபிடிப்பீராக, அஞ்சுவோருக்கே நல்ல முடிவு உண்டு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். இதற்கு முன்னால் நபியே இந்த தூதர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை நீர் அறிந்திருக்கவில்லை, உம்மை சார்ந்தவர்களும் அறிந்திருக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு நூஹ் நபியுடைய வாழ்க்கை வரலாற்றை அல்லாஹ் சொல்லுகிறான். நூஹ் நபியை பொறுத்தவரையில் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் உங்களுடைய கவனத்தில் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நூஹ் நபியினுடைய காலத்தில் அந்த சமுதாயம் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் உலகமே, யாரெல்லாம் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்களோ அவர்களை தவிர உலகமே அன்றைக்கு அழிக்கப்பட்டது. நூஹ் அவர்களும் அந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்களும் ஒரு கப்பலிலே சென்று ஒரு இடத்திலே தரையிறக்கப்பட்டு வாழ்ந்தார்களா இல்லையா? அவர்களுடைய சந்ததிகள் தான் நாம். அதற்கு முன்னால் உள்ள எல்லா மனித இனங்கள் அழிக்கப்பட்டது. அதை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனிலே நம்மை குறித்து சொல்லும்போது 17வது அத்தியாயத்தின் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ذُرِّيَّةَ மன் ஹமல்னா மஅ நூஹின் இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, நூகுடன் கப்பலில் நாம் ஏற்றியோரின் சந்ததிகளே என்று அல்லாஹ் அழைக்கிறான். நூகுனுடைய சந்ததிகளே என்று அல்லாஹ் நம்மை அழைக்கிறான். காரணம், அந்த கப்பலில் ஏறி தரையிறங்கி இந்த பூமியில் வாழ்ந்த மக்களுடைய சந்ததிகள் தான் நாம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் சொல்கிறான், கப்பலில் ஏறி இந்த உலகத்தில் வாழ்ந்தார்களே அந்த மக்களுடைய சந்ததிகளே என்று அல்லாஹ் கூறிவிட்டு, இன்னஹு கான அப்தன் ஷக்கூரா, நூஹ் யார் தெரியுமா, அவர் நன்றிமிக்க அடியாராக இருந்தார் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். சரி, இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தந்தை யார், தாய் யார், மனைவி மக்கள் யார், எத்தனை பிள்ளைகள் இருந்தது, தாய் தந்தையருடைய பெயர்கள் என்ன, மனைவி மக்களுடைய பெயர்கள் என்ன என்கிற விபரம் திருக்குர்ஆனிலே உண்டுமா என்றால் பெயர்களை பற்றியுள்ள குறிப்பு திருக்குர்ஆனிலே கிடையாது. காரணம், திருக்குர்ஆன் ஒரு வரலாற்று புத்தகம் அல்ல. ஒரு மனிதனுடைய பிறப்பிலே இருந்து இறப்பு வரை அவர் எப்படி திருமணம் முடித்தார், எப்படி சிறுபிராயத்தில் வாழ்ந்தார், எப்படி மாணவ பருவத்தில் வாழ்ந்தார், என்ன உண்டார், என்ன ஆடை அணிந்தார், எந்த வீட்டில் வசித்தார் என்கிற வரலாற்று புத்தகம் அல்ல திருக்குர்ஆன். ஒரு இறைத்தோருடைய வாழ்க்கை வரலாற்றில் என்ன படிப்பினை உண்டுமோ அதை மட்டுமே தான் அல்லாஹ் திருக்குர்ஆனிலே சொல்லுவான். ஆக திருக்குர்ஆன் ஒரு வரலாற்று புத்தகம் அல்ல, மனித சமூகத்தை நேர்வழிப்படுத்த வந்த படிப்பினைக்குரிய வேதம் திருக்குர்ஆன். அந்த அடிப்படையில் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய தாய் தந்தை மனைவி மக்களுடைய பெயர்கள் திருக்குர்ஆனிலோ நபிமொழிகளிலோ நம்மால் பார்க்க முடியாது. ஆனால் அவர்களுக்கு குடும்பம் உண்டு, மனைவி உண்டு, மக்கள் உண்டு. அவைகளெல்லாம் திருக்குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல எல்லா முந்தைய மனிதர்களுக்கும் அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து நீண்ட வயதுகள் உடையவர்களாக இந்த உலகத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாழ வைத்தான் என்று நான் ஆரம்பத்திலே சொன்னேன். அந்த அடிப்படையில் 29வது அத்தியாயத்தின் 14வது வசனத்தில் நூஹ் நபி அவர்கள் இந்த பூமியில் எத்துணை வருட காலம் வாழ்ந்தார்கள் என்பதை குறிப்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு சொல்லும்போது, வலக்கது அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமூகத்திற்கு நாம் அனுப்பினோம். ஃபலபிஸ ஃபீஹிம் அல்ஃப ஸனத்தின் இல்லா 50 ஆமன், 1000 ஆண்டுகளுக்கு 50 ஆண்டுகள் குறைவாக அவர் அந்த சமுதாயத்தில் வசித்தார் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். அப்படியானால் 950 ஆண்டு காலம் இந்த இறை தூதர் அந்த மனித சமூகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்கிற குறிப்பு நம்மால் காண கிடைக்கின்றது. அடுத்து அவரை பற்றியுள்ள குறிப்புகள் எல்லாம் திருக்குர்ஆனிலும் ஒரு சில நபிமொழிகளிலும் நம்மால் பார்க்க முடிகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான் 37வது அத்தியாயத்தின் 79வது வசனம், சலாமுன் அலா நூஹின் ஃபில் ஆலமீன், அகிலத்தாரில் நூஹின் மீது சலாம் உண்டாகட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். 37வது அத்தியாயத்தின் 80வது வசனத்தில், இன்ன கதாலிக நஜிஸில் முஹ்ஸினீன், நல்லோருக்கு இவ்வாறே நாம் கூலி கொடுப்போம் என்று அல்லாஹ் கூறிவிட்டு, இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், 37வது அத்தியாயத்தின் 81வது வசனம்,
இன்னஹு மின் இபாதினல் முஃமினீன், அவர் நம்பிக்கை கொண்ட நம்முடைய அடியாராக இருந்தார் என்றும் அல்லாஹ் சொல்லுகிறான். 37வது 78வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், வதரக்கனா அலைஹி ஃபில் ஆஹிரீன், அவருடைய புகழை பின் வருகிற மக்களுக்கு நாம் நிலைக்கச் செய்வோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். உலகம் அழிகிற வரை வாழ்கிற மக்களிடத்தில் அவருடைய அந்தஸ்தை, அவருடைய புகழை நான் நிலைக்கச் செய்வேன் என்றும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறிவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். 4வது அத்தியாயத்தின் 163வது வசனம், இன்னா அவ்ஹைனா இலைக்க கமா அவ்ஹைனா இலா நூஹின், நபியே, நூஹுக்கும் அவருக்கு பின் வந்த நபிமார்களுக்கும் எந்த செய்தியை நான் அறிவித்தேனோ, மின் பஅதிஹி வ அவ்ஹைனா, அதையே உமக்கும் நான் அறிவித்தேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 42வது அத்தியாயத்தின் 13வது வசனம், மா வஸ்ஸாபிஹி நூஹன் வல்லதி அவ்ஹைனா இலைக்க, நூஹுக்கு எதை அவன் வலியுறுத்தினானோ அதையே உங்களுக்கும் மார்க்கமாக்கினான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். நூஹ் நபிக்கு என்ன போதனையோடு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூதராக தேர்வு செய்து அவரை மனித சமூகத்திற்கு அனுப்பினானோ அதே மார்க்கத்தை, அதே போதனையைத்தான் நான் உமக்கும் சொல்லுகிறேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். அந்த அடிப்படையில் இறை தூதர் நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நாம் பார்க்கவிருக்கிறோம். பொதுவாகவே இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய காரியம் முதலில் எந்த இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றிலே துவங்கியதோ, எந்த இறை தூதருடைய சமூகத்தில் துவங்கியதோ அந்த இறை தூதர் தான் இந்த நூஹ் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம். இந்த இறை தூதருடைய வாழ்க்கை வரலாற்றை பார்க்கும்போது முதலில் இந்த மனித சமூகத்தில் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் உருவாகிறது. அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம் என்று நான் சொன்னவுடன் நீங்கள் நினைத்துவிடக் கூடாது, அந்த மக்கள் உருவ வழிபாட்டை அந்த மக்கள் முதலில் ஆரம்பித்தார்கள் என்று நீங்கள் நினைத்துவிடக் கூடாது. சூரியனையும் சந்திரனையும் உயிரற்ற பொருள்களையும் அந்த மக்கள் வணங்கியிருப்பார்களோ என்று நீங்கள் நினைத்து விடாதீர்கள். முதலில் இந்த மனித சமூகத்தில் இணை வைத்தல் எப்படி அறிமுகமாகிறது என்றால், இந்த பூமியில் வாழ்ந்து மரணித்த நல்லவர்களை, நல்ல அடியார்களை வணங்குவதன் மூலம்தான் இந்த பூமியில் முதலில் இணை வைத்தல் ஆரம்பமாகின்றது. மாறாக தூதர்களை வணங்குவது, வானவர்களை வணங்குவது, ஜின்களை வணங்குவது, இந்து சமுதாய மக்கள் வணங்குவதைப் போல கற்சிலைகளை வணங்குகிற வழிபாடு அந்த சமுதாயத்திலே இல்லை. எப்படி இணை வைத்தல் ஊடுருவுகிறது இந்த மனித சமுதாயத்தில் என்கிற வரலாற்றை பார்க்க வேண்டுமானால் நூஹ் நபியினுடைய வரலாறு மிகப்பெரிய ஒரு பாடம் இன்றைக்கு வாழ்கிற இஸ்லாமிய சமூகத்திற்கு. எப்படி சொல்கிறான்? 71வது அத்தியாயத்தின் 23வது வசனம், அந்த சமுதாய மக்கள் ஒரு சில கடவுள்களை வணங்கினார்கள். அதை அல்லாஹ் சொல்கிறான், வகாலு லா ததருன்ன ஆலிஹதக்கும், நீங்கள் இந்த தெய்வங்களை விட்டு விடாதீர்கள் என்ற அந்த மக்கள் நூஹ் நபியினுடைய பிரச்சாரத்திற்கு எதிராக பேசும்போது பயன்படுத்திய வாசகம். வலா ததருன்ன வத்தன் வலா சுவாஅன் வலா யஊஸ வ யஊக வ நஸ்ர், தெய்வங்களுடைய பெயர்களை அல்லாஹ் சொல்கிறான். வத்து, சுவாவு, யகூஸ், யஊக், நஸ்ர் போன்ற தெய்வங்களை நீங்கள் விட்டு விடாதீர்கள், நூஹ் சொல்லுவதை நீங்கள் கேட்காதீர்கள் என்று அந்த மக்கள், சமுதாயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த மக்கள் பேசியதாக அல்லாஹ் சொல்கிறான். யார் இந்த தெய்வங்கள் எல்லாம்? இந்த வத்து, சுவாஉ, யக்கூசு, யவூக்கு, நஸ்ர் என்கிற இந்த தெய்வங்களுடைய பெயர்கள் எல்லாம் என்ன? இவர்களெல்லாம் யார் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிற ஒரு செய்தி புகாரியில் 4920வது நபிமொழிகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவருடைய காலத்தில் வணங்கப்பட்டு வந்த இந்த சிலைகள் எல்லாம் பின்பு அரபுலக மக்களிடத்திலே அறிமுகமாக ஆரம்பித்தது. வத்தி என்பது தூமத்துல் ஜத் என்னும் இடத்தில் உள்ள கல்ஃப் குலத்தாரின் சிலைகளாக பிறகு வணங்கப்பட்டது. சுவாவு என்பது பனு ஹுதைல் குலத்தாரின் சிலையாக மாறியது. யக்கூஸ் என்பது பனு முராத் குலத்தாரின் சிலையாக இருந்தது. பின்னர் சபூ சமுதாயத்திற்கு அருகில் யமனில் உள்ள ஜவுஃப் என்னும் இடத்தில் வசித்து வந்த பனு குதைஃப் குலத்தாருக்கு சொந்தமானது. யஊக் என்பது பனு ஹமதான் குலத்தாரின் சிலையாக மாறியது. நஸ்ர் என்பது யமனில் பழங்குடியரான ஹிம்யர் மக்களுடைய சிலைகளாக மாறியது என்றெல்லாம் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு சொல்கிறார்கள்.
இந்த 5 நபர்கள், இந்த 5 பெயருடைய இந்த சிலைகள் யாரு தெரியுமா? நூஹ் அவர்களுடைய காலத்தில் வாழ்ந்த 5 நல்ல மனிதர்கள். சைத்தான் அவருடைய உள்ளத்தில் அவர்கள் இறந்த பிறகு அவர்களை நீங்கள் நினைவு கூற ஒரு சிலைகளை வைக்கக்கூடாதா என்று சைத்தான் ஒரு சிந்தனையை ஏற்படுத்தினான். அந்த அடிப்படையில் நினைவு கூற அந்த மக்கள் அந்த நல்லடியார்களுக்கு உருவங்களை வைத்தார்கள். அந்த மக்கள் அந்த உருவங்களுக்கு எந்த வகையான வணக்க வழிபாடும் செலுத்தவில்லை. அவர்களுக்கு பிறகு அவர்களுக்கு பின்னால் வந்தவர்கள் அவர்களை வணங்க ஆரம்பித்தார்கள் என்கிற செய்தியை நாம் அந்த நபிமொழிகளிலே நம்மால் பார்க்க முடிகின்றது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய காலத்திலும் அதற்கு முன்னால் வாழ்ந்த மக்களும் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கக்கூடிய மக்களாக இருந்தார்கள். அவர்களை நெறிப்படுத்தத்தான் அல்லாஹ் தூதர்களை அனுப்பினான். சைத்தானை பொறுத்தவரையில் இணை வைக்கக்கூடிய காரியத்தை எப்படியெல்லாம் தூண்டினான், எப்படியெல்லாம் செய்தான் என்பதை நூஹ் அவருடைய வாழ்க்கை வரலாற்றை நம்மால் பார்க்க முடிகின்றது. அன்றைக்கு வாழ்ந்த நல்லவர்கள் இந்த பூமியிலே வாழ்ந்தார்கள். அவர்கள் யார்? கௌபாவுக்கு வருகிற, ஹஜ்ஜுக்கு அன்றைக்கு வருகிற மக்களுக்கெல்லாம் தண்ணீர் புகட்டுகிறவர்கள், உணவு பரிமாற்றம் செய்தவர்கள், சமுதாயத்தில் நிறைய சமூக சேவை செய்தவர்கள், இறை மார்க்கத்தின் அடிப்படையில் இந்த பூமியில் வாழ்ந்த நல்லடியார்கள். அவர்கள் இறந்து போன உடனே அவர்களை பற்றி நன்மதிப்பு கொண்ட அந்த சமுதாயத்திலே இருக்கிற மக்கள் இறந்து போன கவலையில் அடக்கம் செய்யப்பட்ட இடத்திலே போய் அமர்ந்து அழுக ஆரம்பித்தார்கள், நினைவு கூற ஆரம்பித்தார்கள். சைத்தான் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி என்ன செய்தான்? இப்படி மையவாடிக்கு வந்து நீங்கள் அழுவதை காட்டிலும் நீங்கள் ஒரு உருவத்தை சமைத்து வைத்துக் கொண்ட 5 நபர்களுக்கும் ஒரு உருவத்தை ஏற்படுத்தி அந்த உருவத்திற்கு முன்னால் நீங்கள் உங்களுடைய சோகங்களை வெளிப்படுத்தலாமே என்று நல்ல செய்தியாக சைத்தான் சொல்லுகிறான். அதன் அடிப்படையில் சைத்தான் இந்த 5 நபர்களுக்கும் உருவங்களை முதலில் சமைத்து வைத்து கொடுத்தான். எல்லா மக்களும் அதை நினைவு கூற ஆரம்பித்தார்கள். பிறகு சொன்னான், எல்லோரும் இந்த 5 நபர்கள், இந்த 5 உருவங்கள் இருக்கிற இடத்தில் எல்லா நபர்களும் வருவது சாத்தியமில்லை. ஆகவே நீங்கள் ஒவ்வொரு வீடுகளிலும் இவர்களை வைக்கலாமே, உங்களுக்கு இலகுவாக இருக்குமே என்று சைத்தான் ஒரு எண்ணத்தை மீண்டும் ஏற்படுத்தினான். அந்த அடிப்படையில் ஒவ்வொரு வீடுகளிலும் அந்த சிலைகள் வைக்கப்பட்டது. மக்கள் நினைவு கூறினார்கள், ஞாபகத்திற்காக வேண்டி மக்கள் வைத்தார்கள். அவர்கள் இறந்து போன பிறகு நம்முடைய முன்னோர்கள் இந்த சிலைகளை ஏன் வைத்தார்கள், ஒருவேளை இவர்கள் தெய்வமாகத்தான் இருப்பார்களோ என்று சொல்லி அவர்கள் காலத்திற்கு பிறகு அவருடைய சந்ததிகள் அவர்களை வணங்க ஆரம்பித்தார்கள். இப்படித்தான் மெல்ல மெல்ல இஸ்லாத்தில், இறை மார்க்கத்தில் இணை வைத்தல் ஆரம்பமாகிறது. இங்கே முக்கியமான ஒரு படிப்பினை உண்டு. இன்றைக்கு கூட நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் அவுலியாக்கள் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணித்த நல்லடியார்களுடைய அடக்க ஸ்தலங்களுக்கு சென்று வணக்க வழிபாடு செய்கிற ஒரு காட்சியை பார்க்கிறோம். இது நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் உருவான இணை வைத்தல். இஸ்லாமிய சமுதாயத்திற்கு மிகப்பெரிய படிப்பினை இந்த சம்பவத்திலே உண்டு. நல்லவர்களை வணங்குவது, நல்லவருடைய மையவாடிகளுக்கு சென்று இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டை செலுத்துவது, நல்லடியாருடைய பெயரிலே மௌலூது பாடல்கள் பாடுவது, நல்லடியார்கள் தான் நம்மை காப்பாற்றுவார்கள், இறை நெருக்கத்தை பெற்றுத் தருவார்கள், நம்முடைய பாவ பரிகாரத்திற்கு ஆயுதமாக இருப்பார்கள் என்றெல்லாம் நம்புவது நூஹ் நபியினுடைய காலத்தில் உள்ள இணை வைத்தல் என்கிற மோசமான ஒரு கோட்பாடு என்பதை மட்டும் இந்த நல்ல நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறீர்கள். மேலும் அல்லாஹு தஆலா இந்த நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை குறித்து அல்லாஹ் சொல்கிறான், அவர் ஒரு சமுதாயத்திற்கு தூதராக அனுப்பப்படுகிறார். தூதராக அனுப்பப்படும் போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படிப்பட்ட போதனைகளை அந்த மனித சமுதாயத்திற்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் செய்ய சொல்கிறான்? இந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றில் ஒரு தாய்களுக்கு நல்ல முன்மாதிரி உண்டு. ஒரு அழைப்பாளர் தன்னை சார்ந்த சமூகத்திற்கு எப்படிப்பட்ட அழைப்பு பணியை செய்ய வேண்டும், எதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்பதற்குரிய நிறைய படிப்பினை இந்த தூதருடைய வாழ்க்கை வரலாற்றிலே உண்டு. 71வது அத்தியாயம் 1வது வசனம், இன்னா அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம், அன் அன்திர் கௌமக மின் கபிலி அன் யஅதியஹும் அஸாபுன் அலீம், என் சமுதாயத்திற்கு, உமது சமுதாயத்திற்கு துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன் அவர்களை நீ எச்சரிப்பீராக. இந்த சமுதாயத்திற்கு துன்புறுத்தும் வேதனை வருவதற்கு முன்னால் அவர்களை நீ அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ய வேண்டும் என்பதற்கு நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான். மேலும் தொடர்ந்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 11வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலக்கத் அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு நாம் அனுப்பினோம்,
இன்னி லக்கும் நதீரும் முபீன், நான் உங்களுக்கு பகிரங்கமாக எச்சரிக்கை செய்பவன் என்று சொல்வதற்காக வேண்டி நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வேதனை உங்களுக்கு வருவதற்கு முன்னால் வருவதை குறித்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன் என்று சொல்கிறார். பகிரங்கமாக உங்களை எச்சரிக்கை செய்ய வந்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். மேலும் தொடர்ந்து அவர் சொல்லுகிறார் 7வது அத்தியாயத்தின் 59வது வசனம், லக்கது அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு அனுப்பி வைத்தோம். ஃபகால யா கௌமி, என்னுடைய சமுதாயமே, உஅ்புது யா கௌமி அப்துல்லாஹ மாலக்கும் மின்னி இலாஹின் கைருஹு, சமுதாயமே அல்லாஹ்வை வணங்குங்கள், அவனை அன்றி வேற யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், மகத்தான நாளின் வேதனை உங்கள் மீது நான் அஞ்சுகிறேன் என்று சொல்லுகிறார். அந்த தாயினுடைய, அந்த நூஹ் நபியினுடைய அழைப்பு பணியை அல்லாஹ் சொல்லுகிறான். அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வதற்கு வந்திருக்கிறேன், அந்த நாளினுடைய வேதனையை குறித்து பகிரங்கமாக உங்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறேன். ஆகவே நீங்கள் அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹுவை தவிர வேறு யாரையும் நீங்கள் வணங்காதீர்கள் என்று சொல்லத்தான் இறை தூதர் அனுப்பப்பட்டார். 23வது அத்தியாயத்தின் 23வது வசனம், வலக்கது அர்சல்னா நூஹன் இலா கௌமிஹி, நூஹை அவருடைய சமுதாயத்திற்கு அனுப்பினோம். ஃபகால யா கௌமி அப்துல்லாஹ மாலக்கும் மின்னி இலாஹின் கைருஹு அஃபலா தத்தகூன், அல்லாஹுவை வணங்குங்கள், அவனை அன்றி வேறு யாரையும் வணங்காதீர்கள். அஃபலா தத்தகூன், நீங்கள் அஞ்ச வேண்டாமா என்றும் அந்த தூதர் கேட்கிறார். மேலும் தொடர்ந்து அல்லாஹ் சொல்கிறான் 11வது அத்தியாயத்தின் 26வது வசனம், அல்லா தஅபுது இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரையும் வணங்காதீர்கள். இன்னி அகாஃபு அலைக்கும் அதாப யௌமின் அலீம், துன்புறுத்தும் நாளின் வேதனை உங்கள் விஷயத்தில் நான் அஞ்சுகிறேன் என்றும் அவர் சொல்லுகிறார். அப்படியானால் நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுடைய பிரச்சாரத்தை குறித்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நான் ஆரம்பத்தில் சொன்னதைப் போல அவருடைய வாழ்க்கையில் இந்த இறை விசுவாசிகளுக்கு என்னென்ன படிப்பினைகள் தேவையுமோ அதை மட்டுமே அல்லாஹ் எடுத்துச் சொல்கிறான். அந்த அடிப்படையில் பாருங்கள், அவர் செய்கிற தாவாவை, அழைப்பு பணியை அல்லாஹ் சொல்கிறான். மக்களை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்கிறார். எதன் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய பாடம் இஸ்லாமிய சமூகத்திற்கு உண்டு. எதன் பக்கம் முதலில் மக்களை அழைக்க வேண்டும்? இணை வைத்தலிலே இருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்ற வேண்டும். ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டும். அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்கிற சிந்தனை இந்த மனித சமுதாயத்திலே உருவாக்கி இணை வைத்தலை வேரடி மண்ணோடு வெட்டி சாய்க்கிற பணியைத்தான் இறை தூதர்கள் செய்தார்கள். ஆகவேதான் நான் சொன்ன இந்த இறை வசனங்களிலே நீங்கள் பார்க்கலாம், சமுதாயமே அல்லாஹுவை வணங்குங்கள், அல்லாஹ் அல்லாதவற்றை வணங்காதீர்கள், வேதனையை குறித்து நான் பயமுறுத்துகிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். இதுதான் தூதர்கள் அனுப்பப்பட்ட நோக்கம். தூதர்கள் வேறு எதற்காக வேண்டியும் அனுப்பப்படவில்லை. தூதர்கள் அனுப்பப்பட்டது இணை வைக்கிற மனித சமுதாயத்தை இணை வைத்தலிலே இருந்து காப்பாற்ற. தூதர்கள் அனுப்பப்பட்டது அல்லாஹுவை இந்த மனித சமூகத்திற்கு அறிமுகம் செய்ய. தூதர்கள் அனுப்பப்பட்டது ஏகத்துவத்தை இந்த பூமியில் நிலைநாட்ட. தூதர்கள் இந்த பூமியில் அனுப்பப்பட்டது நரக நெருப்பிலிருந்து இந்த மனித சமுதாயத்தை காப்பாற்ற. தூதர் இந்த உலகத்திற்கு அனுப்பப்பட்டது சொர்க்கத்திற்கு இந்த மனித சமுதாயத்தை அழைத்துச் செல்ல. இதற்குத்தான் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லாஹுவால் அனுப்பப்பட்ட அனைத்து தூதர்களை குறித்தும் அல்லாஹ் சொல்கிறான். 21வது அத்தியாயத்தின் 25வது வசனம், ஒமா அர்சல்னா மின் கபிலிக்க மிர் ரசூலின் இல்லா நூஹி இலைஹி அன்னஹு லா இலாஹ இல்லா அனா ஃபஅபுதூன். நபியே, உமக்கு முன்னால் அனுப்பப்பட்ட தூதர்களை நான் எதற்காக வேண்டி அனுப்பினேன் தெரியுமா? என்னை தவிர வணக்கத்திற்குரியவன் யாரும் இல்லை, என்னையே வணங்க வேண்டும் என்று சொல்லத்தான் அல்லாஹ் எல்லா தூதர்களையும் அனுப்பினான். இதை தவிர வேறு எந்த நோக்கத்திற்கும் அல்லாஹ் தூதர்களை அனுப்பவில்லை என்று அல்லாஹ் மிக தெளிவாக 21வது அத்தியாயத்தின் 25வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். 16வது அத்தியாயத்தின் 36வது வசனம், வலக்கத் பஅஸ்னா ஃபீ குல்லி உம்மத்தின் ரசூலன் அன் இஅ்புதுல்லாஹ வஜ்தனிபுத் தாஊத். அல்லாஹ்வை வணங்குங்கள், தீய சக்திகளை விட்டு விலகுங்கள் என்று ஒவ்வொரு சமுதாயத்திலும் ஒரு தூதரை அல்லாஹ் அனுப்பினோம் என்று திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 22வது அத்தியாயத்தின் 133வது வசனம், இப்படி அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் தௌஹீதை மக்களுக்கு போதித்தார்கள். அல்லாஹ்வின் பக்கம் வாருங்கள் என்று மக்களை அழைத்தார்கள். அல்லாஹுவோடு நெருக்கத்தை ஏற்படுத்தத்தான் தூதர்கள் வந்தார்கள். அல்லாஹுவை விட்டு விலகிச் செல்லாதீர்கள், சைத்தானை வணங்காதீர்கள், உருவச் சிலைகள், உருவமற்றவைகள், அல்லாஹு அல்லாதவற்றை வணங்குகிற சிந்தனையை விட்டு விலகி வாழுங்கள் என்று போதிக்கத்தான், இணை வைத்தலுக்கு எதிராக போராட்டம் நிகழ்த்தத்தான்
தூதர்கள் வந்தார்கள் என்பதை மிக தெளிவாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லிவிட்டான். இனி அந்த தூதர்கள் இந்த உலகத்தில் மரணிக்கின்ற நேரத்தில் தன்னுடைய மக்கள் தன்னுடைய உறவினர்களுக்கு வசியத்தாக செய்தார்கள். வசியத் என்றால் கட்டாயம் நிறைவேற்ற வேண்டிய காரியம். நாமும் நம்முடைய வாழ்வில் இந்த வசியத்தை செய்ய வேண்டும். 2வது அத்தியாயத்தின் 133வது வசனம், அம் குன்தும் சுஅதா இது ஹலர யாக்கூபுல் மவுத். யாக்கூபுக்கு மரண நேரம் நெருங்கும் போது இது கேலலி பனீஹி மா தஅபுதூன மின் பாதி, தன்னுடைய மக்களை பார்த்து சொன்னார்கள், எனக்கு பின்னால் நீங்கள் யாரை வணங்குவீர்கள் என்று கேட்கிறார்கள். காலு நஅபுத இலாஹக வ இலாஹ ஆபாயிக இப்ராஹீம வ இஸ்மாஈல வ இஸ்ஹாக இலாஹன் வாஹிதன் வ நஹ்னு லஹு முஸ்லிமூன். இறை தூதருக்கு அந்த மக்கள் சொல்லுகிறார்கள், இப்ராஹிம் நபி, இஸ்மாயில் நபி, இஸ்ஹாக் நபி எல்லாம் எந்த அல்லாஹுவை வணங்கி வழிபட்டு வந்தார்களோ அவர்களைத்தான் நாங்கள் வணங்குவோம், நாங்கள் முஸ்லீமாகத்தான் இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று அந்த மக்கள் சொன்னதாக திருக்குர்ஆனிலே பார்க்க முடிகின்றது. அப்படியானால் அன்பர்களே, ஏன் அல்லாஹு தஆலா இந்த இணை வைத்தலுக்கு எதிராக தூதர்களை ஏன் அனுப்புகிறான்? தௌஹீதை நிலைநாட்டுகிற போதனையை மட்டும் போதிக்க ஏன் அல்லாஹ் தூதரை ஏன் அனுப்புகிறான்? இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதன் மூலம் இந்த மனித சமூகத்திற்கு அப்படி என்ன நன்மை பயக்கின்றது என்றால், அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் நிறைய இடங்களிலே சொல்கிறான், இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டினால் உங்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் சிறந்த அந்தஸ்துகள் வழங்குவதாக அல்லாஹ் சொல்கிறான். எந்த சமுதாயம், எந்த குடும்பம், எந்த ஊர், எந்த சமுதாயம், எந்த மாநிலம், எந்த நாடு இணை வைத்தல் கோட்பாட்டின்படி தன்னுடைய வாழ்வை அமைத்துக் கொள்கிறாரோ அவர்களுக்கு இம்மையிலும் மறுமையிலும் மகிழ்ச்சியான வாழ்வே கிடையாது. அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து எந்த அருளும் இறக்கப்படாது. மாறாக ஏகத்துவத்தை மட்டும் பின்பற்றி இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அல்லாஹு தஆலா இம்மையிலும் மறுமையிலும் மிகச்சிறந்த வசதி வாய்ப்பையும் அந்தஸ்தையும் வலிமையையும் பாதுகாப்பையும் தருவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவே இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு மக்களும் செய்ய வேண்டிய, ஒவ்வொரு அமைப்பினர்களும் செய்ய வேண்டிய, ஒவ்வொரு சமுதாயமும் செய்ய வேண்டிய முதற்கட்ட பணி, அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியங்களை இந்த மனித சமுதாயத்தில் துடைத்தெறிகின்ற பணியை முதலிலே செய்ய வேண்டும். இணை வைத்தலுக்கு எதிரான போராட்டங்களை முதலிலே நிகழ்த்த வேண்டும் என்கிற பாடம் படிப்பினை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனில் நமக்கு சொல்லித் தருகிறான். அப்படி இணை வைத்தலை ஒழித்தால் நமக்கு இம்மையில் கிடைக்கக்கூடிய சிறப்புகள் என்ன? மறுமையில் அல்ல, மறுமையில் நமக்கு சொர்க்கம் கிடைக்கும். இந்த உலகத்தில் வாழும் பொழுது இணை வைத்தலை ஒழிக்க நாம் பாடுபடும் பொழுது, இணை வைத்தலை ஒழித்து கட்டும் போது, இணை வைத்தல் இல்லாமல் ஏகத்துவத்தை நிலைநாட்டும் போது நமக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலகத்தில் செய்கிற வசதி வாய்ப்புகள் என்ன என்பதை உங்களுடைய கவனத்தில் நான் பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். 47வது அத்தியாயத்தின் 7வது வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, இன் தன்சுருல்லாஹ யன்சுருக்கும் வை சப்பித்து அக்தாமக்கும், நீங்கள் அல்லாஹ்வுக்கு உதவினால் அல்லாஹ் உங்களுக்கு உதவுவான், வை சப்பித்து அக்தாமக்கும், மேலும் உங்களுடைய பாதங்களை அவன் உறுதிப்படுத்துவான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இறை விசுவாசிகளே, அல்லாஹ்வுக்கு நீங்கள் உதவினால், அல்லாஹ்வுக்கு உதவினால் என்றால் அவனுடைய மார்க்கத்திற்கு உதவுவது, மார்க்க பிரச்சாரம் செய்வது, நன்மை ஏவி தீமையை தடுப்பது, அவனுடைய மார்க்கம் வளர பாடுபடுவது, இப்படி இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்ட நாம் பாடுபடும் போது அல்லாஹ் சொல்கிறான், உங்களுடைய பாதங்களை நான் உறுதிப்படுத்துவேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். எந்த ஒரு காரியத்திற்கும் உறுதி என்பது மிக மிக அவசியம். பயமில்லாத வாழ்வு, அச்சமற்ற வாழ்வு, உறுதியான வாழ்வு இந்த மனித சமூகத்திற்கு கண்டிப்பாக தேவை. அந்த உறுதியை உங்களுக்கு தருகிறேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். 11வது அத்தியாயம் 3வது வசனம், வஅனிஸ்தஃபிரு ரப்பக்கும், அல்லாஹ்விடத்திலே நீங்கள் பாவ மன்னிப்பு தேடுங்கள், சும்ம தூபு இலைஹி யுமத்திஉக்கும் மதாஅன் ஹஸனன் இலா அஜலின் முஸம்மா. அப்படி அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடி அவனை மட்டுமே நீங்கள் வணங்கி இணை வைத்தலிலே இருந்து விலகி நீங்கள் வாழும்போது அல்லாஹ் உங்களுக்கு அழகிய வசதி வாய்ப்புகளை குறிப்பிட்ட காலம் இந்த உலகத்திற்கு வழங்குவதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வாக்களிக்கிறான். இது இறைவனுடைய வாக்கு, இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய வாக்கு. இந்த வாக்கில் பொய் இருக்காது, இந்த வாக்கில் வாக்கு மாற்றம் இருக்காது, இந்த வாக்கில் மோசடிகள் இருக்காது. அல்லாஹ் சொல்லுகிறான், பாதங்களை உறுதிப்படுத்துவேன் என்று சொல்லுகிறான். அழகான வசதி வாய்ப்புகளை இந்த உலகத்தில் உங்களுக்கு நான் ஏற்படுத்தி தருவேன் என்றும் அல்லாஹ் சொல்லிவிட்டு 16வது அத்தியாயத்தின் 97வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், அந்த வசதி எப்படிப்பட்ட வசதி தெரியுமா? சோகங்கள் கலந்த துன்பகரமான வசதி அல்ல, மகிழ்ச்சிகரமான வசதி. 16வது அத்தியாயத்தின் 97வது வசனம், மன் அமில சாலிகன்
மின் ذكر أو أنثى وهو مؤمن ஆணோ பெண்ணோ நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தால் فلنحيينه حياة طيبة فلنحيينه حياة طيبة மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழச் செய்வோம், மகிழ்ச்சியான வாழ்வை நாம் வாழச் செய்வோம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். ஆக இந்த உலகத்தில் வசதி மட்டுமல்ல, மகிழ்ச்சியான வாழ்வை ரப்பல் ஆலமீன் நமக்கு தருகிறான். 7வது அத்தியாயத்தின் 96வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வலவ் அன்ன அஹ்லல் குரா ஆமனு, ஒரு ஊர்வாசிகளை பார்த்து அல்லாஹ் சொல்றான், சுஹைப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், அந்த மக்கள் நம்பிக்கை கொண்டு அல்லாஹுவை அஞ்சி இணை வைத்தலில் இருந்து மீண்டு தௌஹீதை ஏற்று இஸ்லாத்தை ஏற்று அல்லாஹுவை ஏற்று தௌஹீதை அந்த மக்கள் ஏற்றுக்கொண்டு அல்லாஹுவை அஞ்சி இருந்தால் வத்தகௌ லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்திம் மினஸ் ஸமாஇ வல் அர்த், வானம் பூமிகளிலே இருந்து பாக்கியங்களை அந்த மக்களுக்கு நான் திறந்து விட்டிருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். என்னை நம்பிய மக்களுக்கு, எனக்காக வேண்டி இணை வைத்திலே இருந்து மீண்டு என்னை மட்டுமே வணங்கிய மக்களுக்கு வானங்களிலும் பூமிகளிலும் இருந்து அருள் பாக்கியங்களை நான் திறந்து விட்டிருப்பேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் 11வது அத்தியாயத்தின் 52வது வசனம், வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், ஹூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் சமுதாயத்தை பார்த்து சொல்கிறார்கள், எனது சமுதாயமே இறைவனிடம் பாவ மன்னிப்பு தேடுங்கள், சும்ம தூபு, அவனை நோக்கி நீங்கள் திரும்புங்கள், இலைஹி யுர்சிலு ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, அவன் தொடர்ந்து வானத்திலே இருந்து உங்களுக்கு மழை பொழியச் செய்வான், வ யஜிதுக்கும் குவத்தன் இலா குவத்திக்கும், மேலும் அவன் உங்களுக்கு வலிமைக்கு மேல் வலிமையை தருவான் என்றும் அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தில் அல்லாஹு தஆலா இந்த மனித சமூகத்திற்கு வலிமை வேண்டுமானால், வலிமைக்கு மேல் வலிமை வேண்டுமானால், எல்லோரும் பார்த்து பயப்படுகிற அளவுக்கு இந்த சமூகத்திற்கு மிகப்பெரிய ஆற்றலும் வலிமையும் வேண்டுமானால் அல்லாஹ்வின் பக்கம் மீண்டு வர வேண்டும். அல்லாஹுவை வணங்கி அவுலியாக்களையும் வணங்குகிற காலம் வரை இந்த மனித சமுதாயத்திற்கு பின்னடைவுதான். இணை வைத்தல் இந்த மனித சமூகத்திலே இருக்கின்ற வரை, இணை வைத்தலை இந்த மனித சமூகம் பின்பற்றுகிற வரை வறட்சிதான், மழைகள் கிடையாது, பர்க்கத்துகள் கிடையாது என்றெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஆகவே அவன் பக்கம் நாம் மீண்டு வரும்போது உலகத்தில் நமக்கு இவ்வளவு பெரிய வசதி வாய்ப்புகள் இருப்பதாக சொல்கிறான். 71வது அத்தியாயம் 11வது வசனம், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழைகளை அனுப்புவான். எங்கு பார்த்தாலும் இன்றைக்கு மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை, எங்கு பார்த்தாலும் மக்களுக்கு இன்றைக்கு விவசாயிகளுக்கு தண்ணீர் இல்லாத பிரச்சனை, தண்ணீருக்காக அண்டை மாநிலங்களை சார்ந்திருக்க வேண்டிய அவல நிலை, தண்ணீருக்காக நீதிமன்றங்களுடைய கதவுகளை போய் தட்டுகிற நிலை, தண்ணீருக்காக ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் நிகழ்த்துகிற நிலை, தண்ணீருக்காக மிகப்பெரிய உயிர் சேதங்கள், மிகப்பெரிய கலவரங்கள் வெடித்து இந்த மனித சமூகத்தில் அசம்பாவிதங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கிற நிலை, தண்ணீர் இல்லாத காரணத்தினால் விவசாயிகள் எல்லாம் இன்றைக்கு வறட்சியை எட்டி நோக்கி கொண்டிருக்கிற நிலை, இவைகளிலிருந்து இந்த மனித சமுதாயம் மீண்டு அவர்களுக்கு மழை வேண்டுமானால், வானத்திலே இருந்து மழை பொழிவிக்கப்பட வேண்டுமானால், இறைவன் புறத்திலிருந்து மிகப்பெரிய அருளாக திகழ்கிற அந்த தண்ணீர் நமக்கு கிடைக்க வேண்டுமானால் உடனடியாக இந்த மனித சமுதாயம் செய்ய வேண்டியது ஆர்ப்பாட்டம் போராட்டம் அல்ல, யாரிடத்திலும் போய் கெஞ்சி கூத்தாட்டி நிற்கிற காரியம் அல்ல. உடனே இணை வைத்தலிலே இருந்து விலகி இறைவனின் பக்கம் மீண்டு ஏகத்துவத்தை ஏற்று இந்த மனித சமுதாயம் வாழ்ந்தால் அல்லாஹ் சொல்கிறான், யுர்சிலிஸ் ஸமாஅ அலைக்கும் மித்ராரா, உங்களுக்கு அவன் தொடர்ந்து மழைகளை அனுப்புவான். அது மட்டுமல்ல, 71வது அத்தியாயத்தின் தொடர்ந்து வருகிற அந்த 12வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், வயும்திதுக்கும் பி அம்வாலின் வபனீன, செல்வங்களின் மூலமும் மக்களின் மூலமும் அவன் உங்களுக்கு உதவி செய்வான். எவ்வளவு வசதி வாய்ப்புகளை ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். இதற்கு முந்தைய வசனத்திலே பார்த்தோம், உங்களுக்கு வசதியை தருவதாக சொன்னான், மகிழ்ச்சிகரமான வாழ்வை தருவதாக சொன்னான், வானம் பூமியிலிருந்து அருள் பாக்கியங்களை திறந்து விடுவதாக சொன்னான். எப்படிப்பட்ட அருள் பாக்கியம் என்று அல்லாஹ் பட்டியல் போடும்போது இந்த 71வது அத்தியாயத்தின் 11-12 வசனத்தில் அல்லாஹ் என்ன சொல்கிறான், தொடர்ந்து அல்லாஹ் மழையை அனுப்புவான், செல்வங்களின் மூலம் மக்களின் மூலம் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான், வயஜ்அல் லக்கும் ஜன்னாத்தின், உங்களுக்கு அவன் சோலைகளை பூந்தோட்டங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு ஏற்படுத்துவான், வயஜ்அல் லக்கும் அன்ஹாரா, உங்களுக்கு நதிகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஓடச் செய்வான். வானத்திலிருந்து மழையையும் பூமியில் தோட்டத்தையும் நதிகளையும் அல்லாஹ் உங்களுக்கு ஓடச் செய்வான். தண்ணீர் பிரச்சனையே இருக்காது. மக்கள் செல்வத்தையும் பொருள் செல்வத்தையும் உங்களுக்கு வாரி வாரி தருவான், சமுதாயத்தில் உயர் அந்தஸ்தை வழங்குவான் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்லுகிறானே. இந்த காரியத்தை செய்ய இந்த மனித சமுதாயத்திலே ஆளுண்டுமா? இணை வைத்தலை ஒழிக்க இந்த மனித சமுதாயத்திலே இன்றைக்கு ஆளுண்டுமா?
எங்கு பார்த்தாலும் அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியம். அது குறித்து வருந்த கூட நமக்கு மனமில்லையே. அது குறித்து எதிர்த்து பிரச்சாரம் செய்கிற சிந்தனை எல்லாம் நாளுக்கு நாள் மழுங்கடிக்கப்படுகின்றதே. இளைய சமுதாயத்தினுடைய சக்திகள் எல்லாம் வேறு வேறு திசைகளை நோக்கி இன்றைக்கு திசை திருப்பப்படுகின்றதே. அப்படி அல்ல. நம்முடைய ஒட்டுமொத்த சக்தியும் ஒருமுகப்படுத்தி மிக கடுமையாக அவசரமாக நாம் இந்த மனித சமுதாயத்தில் செய்ய வேண்டிய முதல் காரியம் இணை வைத்தலை ஒழிக்க வேண்டும். இந்த மனித சமுதாயத்திற்கு கிடைக்க வேண்டிய வசதி வாய்ப்புகளை ரப்பிடமிருந்து நாம் பெற வேண்டும். அதுதான் முதற்கட்ட பணி. மேலும் அல்லாஹ் இந்த வசதி வாய்ப்புகளை எல்லாம் கொடுத்துவிட்டு அல்லாஹ் சொல்கிறான் 6வது அத்தியாயத்தின் 82வது வசனம், வசதிகள் இருந்தால் மட்டும் போதாது, பயமில்லாத வாழ்வு வேண்டும். யாருடைய அச்சுறுத்தலும் யாருடைய பயம் நமக்கு இருத்தல் கூடாது. அதை சொல்கிறான் அல்லாஹ், அல்லதீன ஆமனு வலம் எல்பிசு ஈமானஹும் பில்லுல்மின். நீங்கள் நம்பிக்கை கொண்டு அந்த நம்பிக்கையோடு அநீதியை கலக்காவிட்டால், இணை வைத்தலை கலக்காவிட்டால், அல்லாஹ் சொல்கிறான் உலாயிக்க லஹுமுல் அம்ன் வஹும் முஹ்ததூன். மேலும் உங்களுக்கு அச்சமற்ற நிலை உங்களுக்கு உண்டாகும் என்று அல்லாஹ் சொல்கிறான். இணை வைக்காமல் இந்த உலகத்தில் வாழ்ந்தால் அச்சமற்ற வாழ்வை தருவதாக அல்லாஹ் சொல்கிறான். மேலும் அல்லாஹ் தொடர்ந்து இந்த திருக்குர்ஆன் 24வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள். இன்றைக்கு இந்த மனித சமூகத்தில் ஆட்சி அதிகாரம் இல்லாத காரணத்தினால் எவ்வளவு அநியாயங்களுக்கு நாம் ஆட்படுத்தப்படுகிறோம். ஒரு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக எவ்வளவு பாடுபடுகிறோம். அதற்காக வேண்டி என்னென்ன முஸ்தீபுகளை எல்லாம் நாம் எடுக்கிறோம். எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்களுக்கு பின்னடைவு, எங்கு பார்த்தாலும் முஸ்லிம்கள் இஸ்லாம் அல்லாதவர்களின் மூலம் பல்வேறு வகையான தொல்லைகளுக்கும் துன்புறுத்தல்களுக்கும் ஆட்படுத்தப்படுகிறார்கள். அந்த ஆட்சி அதிகாரம், அந்த வலிமைக்கு மேல் வலிமை, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகிற அந்த ஆட்சி அதிகாரம் நமக்கு வேண்டுமானால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், அதற்குரிய வழியை அல்லாஹ் சொல்கிறான். முதலில் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடிய காரியத்தை நீங்கள் இந்த மனித சமுதாயத்தில் துடைத்தெறிய வேண்டும். இணை வைத்தலுக்கு எதிராக நீங்கள் போராட்டம் நிகழ்த்த வேண்டும். அப்படி நிகழ்த்தினால் உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் தருவேன் என்று அல்லாஹ் சொல்கிறான். வஅத்தல்லாஹுல் லதீன ஆமனூ மின்கும் வஅமிலுஸ் ஸாலிஹாத். உங்களில் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்வோருக்கு அல்லாஹ் வாக்களிக்கிறான். நம்பிக்கை கொண்டு இஸ்லாத்தை ஏற்று ஈமானோடு இணை வைத்தல் இல்லாத வாழ்க்கையை பின்பற்றி நல்லறங்கள் செய்கிற மக்களுக்கு அல்லாஹ் ஒரு வாக்களிக்கிறான். லா யஸ்தஹலிஃபன்னஹும் ஃபில் அர்லி கமஸ்தஹலஃபல்லதீன மின் கப்லிஹும். உங்களுக்கு முன் இருந்தவர்களுக்கு அல்லாஹ் எப்படி ஆட்சி அதிகாரத்தை வழங்கி அழகு பார்த்தானோ அந்த ஆட்சி அதிகாரத்தை அல்லாஹ் பூமியில் உங்களுக்கு வழங்குவான். இஸ்லாமிய ஆட்சியை தருவதாக அல்லாஹ் வாக்களிக்கிறான். உங்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை நான் தருவேன். வலயுமக்கினன்னலகும் தீனஹுமுல்லதி இர்தலாலஹும். மேலும் அவன் பொருந்திக் கொண்ட அந்த மார்க்கத்தில் அல்லாஹ் உங்களை உறுதிப்படுத்துவான். வலயுபத்திலன்னஹும் மின் பஅதி ஹௌஃபிஹிம் அம்னா. அவர்களின் அச்சத்திற்கு பின்னால் அச்சமற்ற வாழ்க்கையை உங்களுக்கு அவன் ஏற்படுத்துவான். யஅபுதூனனி லா யுஸ்ரிகூன பி ஷைஅன். அவர்கள் என்னையே வணங்குவார்கள், எனக்கு யாரையும் இணை வைக்க மாட்டார்கள். அல்லாஹ் வாக்கு கொடுத்த மக்கள் எல்லாம் சொல்கிறான். யாருக்கு வாக்கு கொடுத்தோம் தெரியுமா? அவர்கள் ஏகத்துவத்தை பின்பற்றுகிற மக்கள் என்னைத்தான் வணங்குவார்கள், வேறு யாரையும் அவர்கள் வணங்க மாட்டார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய 24வது அத்தியாயத்தின் 55வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். ஆட்சியை தருவதாக சொல்கிறான், மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவதாக சொல்கிறான். உங்களுக்கு இந்த மார்க்கத்தை அவன் பொருந்திக் கொண்ட மார்க்கத்தில் உறுதிப்படுத்துவதாக ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு இவ்வளவு பெரிய அந்தஸ்துகளை ரப்புல் ஆலமீன் தருவதாக சொல்கிறானே, அந்த அந்தஸ்தை நாம் இந்த உலகத்தில் அடைய வேண்டுமானால் எதன் பக்கம் கவனத்தை செலுத்தாமல் இணை வைத்தலை ஒழிக்க பாடுபட வேண்டும். அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் இணை வைத்தலை ஒழித்து பாடுபடுகிற மக்களை பாதுகாப்பதாக ரப்புல் ஆலமீன் 41வது அத்தியாயத்தின் 30வது வசனத்திலும் 31வது வசனத்திலும் சொல்கிறான். இன்னல்லதீன காலூ ரப்புனல்லாஹ் சும்ம இஸ்தகாமூ ததனஸ்ஸலு அலைஹிமுல் மலாயிகத்து அல்லா தஹாஃபு வலா தஹ்சனு வஅப்ஷிரு பில் ஜன்னத்தில்லதி குன்தும் துஅதூன். என் இறைவன் அல்லாஹ் என்று கூறி அந்த அல்லாஹ்வுடைய விஷயத்தில் யார் உறுதியோடு இருக்கிறார்களோ வானவர்கள் இறங்கி அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், நீங்கள் அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், உங்களுக்கு வாக்களிக்கப்பட்ட சொர்க்கம் குறித்து மகிழ்ச்சி அடையுங்கள் என்று அவர்களுக்கு சொல்லப்படும். 41வது அத்தியாயத்தின் 31வது வசனம், நஹனு அவுலியாவுக்கும் ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆஹிரா. இவ்வுலக வாழ்க்கையிலும் மறுமையிலும் உங்களை நாங்கள் பாதுகாப்போம் என்று வானவர்கள் சொல்கிறார்கள். வானவர்களுடைய பாதுகாப்பு, இஸ்லாமிய ஆட்சி அதிகாரம், மார்க்கத்தில் உறுதி, வலிமைக்கு மேல் வலிமை, வானம் பூமியிலிருந்து அருள் பாக்கியம், குழந்தை செல்வம், மக்கள் செல்வம், நீர் நதிகள்,
பூந்தோட்டங்கள், அனைத்து பாக்கியங்களும் நமக்கு வேண்டுமானால் இணை வைத்தலை ஒழிக்க வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். அப்படி இணை வைத்தலை ஒழித்து ஏகத்துவத்தை நிலைநாட்டுகிற மக்கள் சிறு கூட்டமாக இருந்தாலும் அவர்களை யாரும் வெல்ல முடியாது என்று அல்லாஹ் சொல்கிறான். 24வது அத்தியாயம் 53வது வசனம், லா தஹஸபன்னல்லதீன கஃபரூ முஅஜிஸீன ஃபில் அர்லி. இறை நிராகரிப்பாளர்கள் பூமியில் உங்களை வென்று விடுவார்கள் என்று நீங்கள் நினைக்காதீர்கள். அவர்கள் தங்குமிடம், அவர்களுடைய புகலிடம் நரகம்தான் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். மேலும் அல்லாஹ் 2வது அத்தியாயத்தின் 249வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், கம்மின் ஃபியத்தின் கலீலத்தின் அலபத் ஃபியத்தன் கஸீரத்தன் பிஇذنில்லாஹ். அல்லாஹு தஆலா எத்தனையோ சிறிய படையினர்களை கொண்டு மிகப்பெரிய படையினர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தோற்கடிக்க வைத்திருக்கிறான் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருக்குர்ஆனிலே சொல்கிறான். ஆக இணை வைத்தலை ஒழிக்கிற மக்கள், இணை வைத்தலுக்கு எதிராக போராட்டம் நிகழ்த்துகிற மக்கள் சிறிய படையினர்களாக இருந்தாலும் அவர்களை யாரும் வெல்ல முடியாது. பார்க்கவர்கள் சிறிய படையாக இருந்தாலும் அவர்களுக்கு மலக்குமார்களுடைய உதவி உண்டு. பார்க்கவர்கள் சிறிய படையினர்களாக இருந்தாலும் அவர்களுக்கு முழு ஆற்றலையும் சக்தியையும் ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். பார்க்க சிறிய கூட்டமாக இருந்தாலும் பாதங்களை உறுதிப்படுத்தி வலிமைக்கு மேல் வலிமையை அந்த மக்களுக்கு ரப்பல் ஆலமீன் கொடுத்திருக்கிறான். பார்க்க சிறு கூட்டமாக இருந்தாலும் மிகப்பெரிய கூட்டமாக எதிரிகளுடைய கண்களிலே தெரிகின்ற வகையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஆக்கி வைத்து விடுவான். அந்த மக்கள் சிறிய கூட்டமாக இருந்தாலும் அந்த கூட்டத்திற்கு பின்னால் எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இருப்பதாக சொல்கிறான். ஆகவே இணை வைத்தலுக்கு எதிரான போராட்டம் தான் இந்த மனித சமுதாயத்திலே முதலில் நிகழ்த்த வேண்டிய போராட்டம். மேலும் இந்த மனித சமுதாயத்திலே பாருங்கள், சுனாமி என்றும் பூகம்பங்கள் என்றும் எரிமலைகள் என்றும் கத்ரீனா ரீட்டா என்ற புயல் மலைகள் என்றெல்லாம் இந்த மனித சமுதாயத்திலே உருவாகி கொத்து கொத்தாக மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கிற காட்சி உயிரோடு வாழ்கிற இந்த காலகட்டத்திலேயே நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ்வினுடைய வேதனை இந்த பூமியில் இறங்காமல் இருக்க வேண்டுமானால், இந்த பேரழிவுகளிலே இருந்து இந்த மனித சமுதாயம் காப்பாற்றப்பட வேண்டுமானால் இணை வைத்தலிலே இருந்து இந்த மக்கள் மீண்டு வர வேண்டும். நான் சொல்லவில்லை. 10வது அத்தியாயத்தின் 98வது வசனத்தில் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், லம்மா ஆமனு கஸஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஸி. அவர்கள் நம்பிக்கை கொண்ட காரணத்தினால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் உள்ள சம்பவத்தை அல்லாஹ் சொல்கிறான். அவருடைய வாழ்க்கை வரலாறு வரும்போது இன்ஷா அல்லாஹ் விரிவாக பார்ப்போம். யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய காலத்தில் அந்த மக்கள் தூதருக்கு எதிராக, தூதருடைய போதனைக்கு மாற்றமாக அந்த மக்கள் இணை வைப்பு கொள்கையில் இருந்தார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேதனையை இறக்கி அந்த சமுதாயத்தை அழிக்க நாடும்போது அந்த மக்கள் உடனே அந்த வேதனையிலிருந்து தன்னை காப்பாற்றிக் கொள்ள தௌஹீதின் பக்கம் மீண்டார்கள், இணை வைத்தலை விட்டு மீண்டார்கள், ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்கள், இஸ்லாத்தை ஒப்புக்கொண்டார்கள் என்கிற ஒரு சம்பவம் திருக்குர்ஆனிலே உண்டு. அல்லாஹ் சொல்கிறான், லம்மா ஆமனு கஷஃப்னா அன்ஹும் அஸாபல் ஹிஸி. அவர்கள் நம்பிக்கை கொண்டபோது இவ்வுலக வாழ்வில் ஏற்படுகின்ற அந்த இழிவு தரும் வேதனையை விட்டும் நான் அவர்களை காப்பாற்றினேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான். வேதனை நம் மீது இறங்காமல் இருக்க நாம் நிச்சயம் இணை வைத்தலிலே இருந்து மீண்டு வர வேண்டும். இணை வைப்பு கொள்கை அதிகமானால், இணை வைப்பு கொள்கை அதிகமாவதை பார்த்தும் பார்க்காமல் இருந்தால், இணை வைத்தலை கண்டுகொள்ளாமல் இருந்தால் இறங்குகிற வேதனைக்கு நாமும் ஆளாக வேண்டி ஏற்படும். நம்மை இந்த பூமியிலிருந்து காப்பாற்ற, அல்லாஹ்வுடைய வேதனையிலிருந்து நம்மை காப்பாற்ற கண்டிப்பாக இந்த காரியத்தை செய்ய வேண்டும். அது மட்டுமல்ல, இணை வைத்தல் இல்லாமல் ஒரு மனிதன் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவன் தன்னுடைய வாழ்வில் செய்கிற பாவங்களை எல்லாம், தீமைகளை எல்லாம் அல்லாஹ் நன்மையாக மாற்றுவதாக திருக்குர்ஆனிலே சொல்கிறான். 25வது அத்தியாயத்தின் 70வது வசனம், இல்லாமன் தாப வ ஆமன வ அமில அமலன் ஸாலிஹன் ஃபஉலாயிக யுபத்திலுல்லாஹு ஸய்யிஆத்திஹிம் ஹஸனா. நிச்சயமாக திருந்தி நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்தால் அவருடைய தீமைகளை அல்லாஹ் நன்மையாக மாற்றுவதாக கூட அல்லாஹ் திருக்குர்ஆனிலே வாக்களிக்கிறான். அலைஸல்லாஹு பிகாஃபின் அப்தஹு. 39வது அத்தியாயத்தின் 36வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், தனது அடியாருக்கு அல்லாஹ் போதுமானவன் இல்லையா என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்படியானால் மீண்டும் உங்களுடைய கவனத்திலே நான் பதிவு செய்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நம்முடைய இந்திய திருநாடு 800 ஆண்டு காலம் முஸ்லிம்களால் ஆட்சி செய்த நாடு. எத்தனை ஆண்டு காலம்? 5 ஆண்டு காலம், 10 ஆண்டு காலம் அல்ல, 800 ஆண்டு காலம் இஸ்லாமிய ஆட்சி நிகழ்ந்த ஒரு நாடு இந்திய திருநாடு. அந்த 800 ஆண்டு காலம் ஆட்சி செய்த இஸ்லாமிய பெயர் தாங்கிய ஆட்சியாளர்கள் ஜக்காத்து கொடுத்ததாக சரித்திரம் இல்லை, ஹஜ்ஜுக்கு சென்றதாக சரித்திரம் இல்லை. கோயில்களுக்கும் சர்ச்சுகளுக்கும் மானியங்களை வழங்கினார்கள், கோயில்களையும் சர்ச்சுகளையும் அதிகமாக கட்ட ஊக்குவித்தார்கள். இணை வைப்பை கண்டுங்காணாமல் இருந்தார்கள் என்பதை காட்டிலும் இணை வைப்பை தூண்டினார்கள், இணை வைப்புக்கு உறுதுணையாக இருந்தார்கள். தன்னுடைய தான் கெட்டிய மனைவிக்கெல்லாம் தாஜ்மஹாலை கட்டி அழகு பார்த்தார்கள்.
மிக பிரம்மாண்டமான கபரஸ்தான் தாஜ்மஹால். இப்படி இந்த இந்திய திருநாட்டில் இணை வைத்தலை அவர்கள் ஒழித்திருந்தால் காலாகாலமாக இந்த நாடு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் மிக்க நாடாக சவுதி அரேபியாவை போல இருந்திருக்கும். ஆனால் கொடுத்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி, கிடைத்த ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி உலகத்தில் சந்தோஷமாக சொகுசாக வாழ்ந்தார்களே, இணை வைத்தலை கண்டுங்காணாமல் இருந்தார்களே, இணை வைத்தலை ஊக்குவித்தார்களே, இந்த பாவிகள் இஸ்லாமிய அடிப்படையில் நடக்காத காரணத்தினால் ரப்புல் ஆலமீன் ஆட்சி அதிகாரத்தை பிடுங்கி இஸ்லாம் அல்லாதவருடைய கையிலே கொடுத்து பல்வேறு துன்பங்களுக்கும் துயரங்களுக்கும் இன்றைக்கு நாம் ஆளாகி கொண்டிருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவே காலத்தின் கட்டாயம், நபிமார்கள் எதற்காக வேண்டி அனுப்பப்பட்டார்களோ, அந்த நபிமார்கள் என்ன கொள்கைக்காக வேண்டி அனுப்பப்பட்டார்களோ, நபிமாருடைய ரத்தம் இந்த பூமியில் எதற்காக வேண்டி சிந்தப்பட்டதோ, இந்த நபிமார்களை பின்பற்றிய மக்கள் எதற்காக வேண்டி நாடு கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டார்களோ, எதற்காக வேண்டி இந்த தூதர்கள் இந்த பூமியில் அனுப்பப்பட்டார்களோ, அந்த அனுப்பப்பட்ட நோக்கத்தை நாம் புரிய வேண்டும் என்கிற பாடம் படிப்பினை நூஹ் நபியினுடைய வாழ்க்கை வரலாற்றில் முதல் கட்டமாக நமக்கு கிடைக்கின்றது. ஆக காலத்தின் கட்டாயம் இணை வைத்தல் ஒழிக்கப்பட வேண்டும், தௌஹீது நிலைநாட்டப்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டு முடிக்கின்றேன். வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா ஸல்லைத அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம் வ அலா ஆலி இப்ராஹீம் இன்னக ஹமீதும் மஜீத். அன்பானவர்களே, ஒவ்வொரு ஜும்மாவிலும் இரண்டாவது உரையில் நாம் ஒவ்வொரு திக்ர்களை நாம் அறிந்து வருகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைய தினம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு திக்ர் முஸ்லிமில் 381வது நபிமொழி. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்ஹம்துலில்லாஹ் என்கிற இந்த வார்த்தை சாதாரணமான வார்த்தை இல்லையாம். அல்லாஹ்வுடைய ரசூல் கூறுகிறார்கள், நன்மை மற்றும் தீமைகளை நிறுக்கக்கூடிய, நன்மை தீமை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மறுமை நாளிலே நிறுத்துவானா இல்லையா, அந்த தராசினுடைய நன்மை தட்டை அதிகரிக்கக்கூடிய வார்த்தை, நிரப்பக்கூடிய வார்த்தை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சாதாரணமான ஒரு அல்ஹம்துலில்லாஹ் என்கிற ஒரு தஸ்பீஹ், அந்த வார்த்தைக்கு நன்மை தட்டை அதிகரிக்க செய்யக்கூடிய, நன்மை தட்டை நிரப்பக்கூடிய சக்தி அந்த வார்த்தைக்கு உண்டு. அவ்வளவு கனமான வார்த்தை அந்த வார்த்தை என்று சொல்கிறார்கள். சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் துய்யவன், எல்லா புகழும் அவனுக்கே உரியது என்று அவனை நாம் துதிக்கும் போது வானம் மற்றும் பூமிகளுக்கு இடையுள்ள இடத்தை நிரப்பக்கூடிய அளவுக்கு அபரிவிதமான நம்பிக்கை கொண்டது. நன்மை தீமை என்கிற அந்த தராசை, நன்மை தட்டை நிரப்பக்கூடிய வார்த்தை அல்ஹம்துலில்லாஹ். வானம் மற்றும் பூமியின் இடைப்பட்ட இடங்களை நிரப்புகிற அளவுக்கு சக்தி வாய்ந்த வார்த்தை சுப்ஹானல்லாஹி வல்ஹம்துலில்லாஹ். ஆகவே இது போன்ற தஸ்பீகளை நமக்கு நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாம் செய்ய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எதை கேட்டோமோ அதை நம்முடைய வாழ்வில் நடைமுறைப்படுத்தி வாழ்ந்து மரணிக்கின்ற நல்லவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி மறுமை நாளில் நல்லவர்களோடு எழுப்பி நபிமார்களோடு அல்லாஹ் மறுமை நாளில் உங்களையும் என்னையும், உங்களது குடும்பத்தாரையும் எனது குடும்பத்தாரையும் நம் அனைவர்களையும் அல்லாஹ் மறுமையிலே ஒன்று சேர்ப்பானாக. வாஹிரு தௌவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.